காசால வந்து இஸ்ரேல் பகல்ல போர் நிறுத்தம் செஞ்சு அங்க வந்துட்டு உணவு கொடுக்கறதுக்கு வந்துட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த உணவு கொடுக்க அனுமதி கொடுக்கறதுக்கு பின்னால ஒரே ஒரு நாடு தானா, ஒரே ஒரு நாட்டின் மிரட்டலுக்கு தான் வந்துட்டு இன்னைக்கு இஸ்ரேல் வந்து அடிப்பணிஞ்சு கொடுக்கிறதா. அப்ப எந்த நாடு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்டே. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 660 நாட்களுக்கு மேலே வந்துக்கிட்டு இன்னைக்கு இந்த இஸ்ரேல் காசா யுத்தம் வந்துக்கிட்டு நடைபெற்று இருக்கு. இதில் எல்லாமே இஸ்ரேல் கணக்குப்படி பார்த்தாங்கன்னா யாருமே சாகலைங்கிற மாதிரி தான் ஒரு துச்சமான கணக்கு தான் வந்துட்டு வெளியில் காணும். காசால வந்து கிட்டத்தட்ட 60,000க்கு மேற்பட்ட மக்கள் இறந்ததாக வந்துக்கிட்டு 2 நாள் முன்னாடியே வந்துக்கிட்டு அல் ஜசீரா கார்டு போட்டாங்க. அப்போ தினமும் வந்து நூற்றுக்கணக்கான பேரை வந்துக்கிட்டு கொண்டு தள்ளிட்டு தான் இருக்காப்புல. இவ்வளவுக்கும் வந்துக்கிட்டு பக்கத்தில் வந்துக்கிட்டு போர் நிறுத்தம், இரவுல மட்டும்தான் தாக்குதல். இப்படி இருந்தும் இதை வந்துக்கிட்டு மரண சங்கையை வந்துக்கிட்டு குறைக்கிற மாதிரி இல்லை. மரண எண்ணிக்கை வந்துக்கிட்டு இன்னைக்கு வரை குறைக்கிற அளவுக்கே இல்லை. அது வந்துக்கிட்டு ஒரு ஆவரேஜா 100 பேர் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இன்றைக்கு இஸ்ரேல் கொண்டுட்டு தான் இருக்கு. இஸ்ரேல் தரப்புல ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி தான் ஐடிஎஃப்பும் இஸ்ரேல் அரசும் சொல்லிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் வந்துட்டு இஸ்ரேலில் உள்ள YNET நியூஸ் அப்படிங்கிற நியூஸ் வந்துக்கிட்டு ஒரு ஆய்வறிக்கையை வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. அந்த வெளியிட்ட அந்த ஆய்வறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இஸ்ரேல்ல 18,000+ வீரர்கள் வந்துகிட்டு கொல்லப்பட்டிருக்காரு. காசால வச்சு 18,000+ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காரு. அதுவே வந்து உண்மையா அப்படிங்கிறது வந்துகிட்டு எனக்கு வந்துகிட்டு சந்தேகம் தான். ஏற்கனவே ஒரு ஆய்வறிக்கையில வந்துகிட்டு ஒரு சிறப்பு சொல்லும்போது, அதாவது மொத்த ஊனமுற்றவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல பாதி பேராவது வந்துகிட்டு அதற்கு மேல வந்துகிட்டு பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வந்துட்டு கொல்லப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிறாப்ல. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு மெர்காவா டேங்கை காலி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்த மெர்காவா டேங்க் காலி ஆகுது. அது உள்ள வந்து இருக்கிற 5 பேருமே இறந்துருவாங்க. தப்பு தேறி ஒருத்தவங்க உயிர் பொழைச்சது அதுல வந்து ரொம்ப ரேர். அந்த மாதிரி தான் எல்லாமே கிட்டத்தட்ட மொத்தமா இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு பாம்பு போடும்போது வந்துக்கிட்டு நமக்கு 50-50 நமக்கு வந்துக்கிட்டு பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி தாக்கு இதுல வந்து நிறைய தாக்குதல் கூடுதலா வந்துட்டு கொல்லப்பட்டது வந்துக்கிட்டு மெர்காவா டேங்கும் அப்புறம் வந்துக்கிட்டு அந்த அவங்களோட வாகனங்கள் தான் வந்துக்கிட்டு ஆம்புஷ் தாக்குதல் மூலமா வந்துட்டு காசா போராளிகள் வந்துட்டு தாக்குதல் நடத்தி அழிச்சிருக்காங்க. அப்போ இந்த 18,000 வந்துக்கிட்டு நம்மளை பொறுத்தவரை வந்துட்டு இது ஒரு சிறிய தொகை தான். ஆனா அவங்க சொல்றது 1,00,000க்கும் கூடுதலான வீரர்கள் வந்துகிட்டு நிரந்தர ஊனமா இருக்காங்க. ஒரு கையோ 2 கையோ, ஒரு காலோ 2 காலோ, கையும் காலோ அப்படிங்கிற இழந்த ஊனமுற்றவர்கள் அப்படிங்கிற இதுல வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,00,000+ அப்படிங்கிற இந்த 1,00,000+ வீரர்களை கிட்டத்தட்ட பாதி பேர் 50,000+ வீரர்கள் வந்துட்டு மன உளைச்சல், மன நோயால் பாதிக்கப்படுறாரு. ஏன்னா அவன் வந்துகிட்டு ஏற்கனவே வந்துகிட்டு லேசான மனுஷன். அவனை பொறுத்தவரை வந்துகிட்டு நம்மளை யாரும் தாக்க மாட்டான், நம்மளை யாரும் கொல்ல மாட்டான், நம்ம படைங்கிற வேற மாதிரிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தவன் அடி இந்த கொள்றது இந்த ஒண்ணு மொத்தமா அவன் முன்னாலே வந்துட்டு அவன் கூட இருந்த சக வீரர்கள் வந்து சாகுறதுலாம் பார்த்தானா இவனால் தாங்க முடியல. அதனாலே வந்துகிட்டு மன உளைச்சலுக்கு ஆறாவரா மனநோயால ஆயிரும். இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 12,000 வீரர்கள் வந்துக்கிட்டு 12,000+ வீரர்கள் வந்துக்கிட்டு போர்க்களத்துக்கு செல்ல மாட்டோம், நீ வேணா என்ன தண்டனை கொடு, நீ தூக்கில போட மாட்டேன், அது 100% தெரியும், தண்டனை தானே, நான் தண்டனை அனுபவிச்சு இங்கே இருந்தாலும் என் உயிர் எனக்கு வந்துக்கிட்டு கிடைச்சிரும், மிஞ்சிரும், நான் போய் அங்க போய் சாக வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு வந்துக்கிட்டு இவங்க எல்லாரும் வந்துக்கிட்டு இப்போ உள்ளக்க போக மாட்டேங்காங்க. போர்க்களத்துக்கு செல்ல மாட்டோம் அப்படிங்கிற கட்டன் ரைட்டா அறிவிச்சிருக்காங்க. இப்படிதான் வந்துக்கிட்டு இஸ்ரேலோட அழிவு. இஸ்ரேலுக்கு பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2 மட்டும்தான். அது அவங்களோட விமானப்படையும் அவங்களோட கப்பல் படையும். இந்த 2க்கு வந்துக்கிட்டு பாதிப்பு வந்துக்கிட்டு கூடுதலா வர்றதே கிடையாது. ஏன்னா விமானம் வந்துக்கிட்டு F-15, F-16, F-35 விமானங்கள் அதை வந்துக்கிட்டு சுட்டு வீழ்த்துற அளவுக்கு வந்துக்கிட்டு இப்போ காசா போராளிகிட்ட வந்துக்கிட்டு ஆயுதங்கள் இல்லை. அதனால அவன் விமானம் வந்துக்கிட்டு சேஃப். அப்புறம் கப்பல் படைக்கு நேரம் வந்துட்டு இப்போ அவங்க தாக்குதல் நடத்துறது இல்லை. அதனால இந்த 2 மட்டும்தான் அவங்க அந்த இதுல உள்ள வீரர்கள் மட்டும் சேஃபா இருக்காங்க. அல்லாம மற்ற எல்லாருமே வந்துக்கிட்டு அதாவது தரைப்படை வந்துக்கிட்டு அதிர்ந்து காலியாகி தான் இருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆட்கள் பற்றாக்குறை. அதனால நான் 10,000 பேர்த்து கொண்டு போய் விட்டுருக்கேன் அப்படிங்க. ஆனா காசாக்குள்ள வந்துக்கிட்டு 6,000 வீரர்கள் கூட இல்லை அப்படிங்கிறான். ஒன்னுக்கு 40% வந்துக்கிட்டு கம்மியா தான் வந்துட்டு அங்கேயே இருக்கு அப்படிங்கிறது ஐடிஎஃப்பே ஒத்துக்குது. அந்த அளவு தான் இருக்கு. இந்த நிலையில தான் வந்துக்கிட்டு பகல்ல வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 3 சிட்டி அப்படின்னாங்க. இப்போ எந்த லெவலில் இருக்கு அப்படிங்கிற ஒரு கரெக்டான நியூஸே வெளியில வரல. இருந்தாலும் இந்த பகல்ல வந்துக்கிட்டு ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் போர் நிறுத்தம் செய்து அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு உணவு விநியோகம் செய்ய இது பண்ணியிருக்காப்ல, விட்டுருக்காப்ல, அலோ பண்ணியிருக்காப்ல. அதில் UNRW வந்துக்கிட்டு இறங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு.
சரி, இதுக்கு ஏன் ஒத்துக்கிட்டா திடீர்னு ஒரு காலையில ஒரு சுப்பிரபாதத்தில் எந்திரிச்சிட்டு இஸ்ரேல் சொல்றான், ஐடிஎஃப் சொல்றாப்புல நாங்கள் வந்துக்கிட்டு பகலில் இவ்வளோ நேரம் வந்துக்கிட்டு தாக்குதல் நிறுத்தி வைக்கும், அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு உணவு கொடுக்கலாம். அப்போ இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு பின்னால் ஒரே ஒரு நாடு தாங்க, ஒரு சிங்கிள் நாடு. அந்த ஒரு நாட்டை பயந்து தான் இந்த இஸ்ரேல் வந்துக்கிட்டு இதுக்கு வந்து சம்மதிச்சிருக்காங்க. நாடு என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது ஐரோப்பிய யூனியன் மொத்தமாக சொல்லிச்சு. கேட்டாப்லையா? இல்லை, கேட்க மாட்டேன்டாப்ல. எவ்வளவோ நாடுகள் வந்துக்கிட்டு ப்ரெஷர் பண்ணிச்சு. சவுத் ஆப்பிரிக்கா ப்ரெஷர் பண்ணிச்சு. கேட்டாப்லையா? கேட்கல. ஏன் அமெரிக்காவே சொல்லிச்சு, ஆனால் அது கூட கேட்கல. இப்படி எந்த நாடு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், என்ன கேள்வி கேட்க முடியாது, உங்களால பண்றத பண்ணிக்கோ, நான் இப்படிதான் அப்படின்னு போயிட்டு இருந்த நெதன்யாகுவும் இந்த சியோனிஸ்ட் அரசும் வந்துகிட்டு ஏன் திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேற ஒண்ணும் இல்லைங்க, பிரிட்டன் யூகே சொன்னதுனால மட்டுமே இந்த இதுக்கு வந்து சம்மதிச்சிருக்காங்க. அப்படி யூகே என்ன சொன்னாப்ல அப்படின்னா, யூகே நச்சுன்னு ஒரு நம்ம தலையில வந்துட்டு கூட்டுற யூகேல ஸ்ட்ராமர் அதுதான் வந்து இப்போ வந்துகிட்டு பிரசிடென்டா இருக்காப்ல. அது பிரசிடென்டா இருக்கிற வந்துகிட்டு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ள கம்யூனிஸ்ட் சார்ந்த ஒரு அரசு. இந்த அரசுக்கு வந்து ஏகப்பட்ட நெருக்கடி வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அடுத்த வாரத்துக்குள்ள வந்துகிட்டு இவங்க வந்துகிட்டு ஒரு நிலைப்பாடை அறிவிக்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ப. இது காசா பாலஸ்தீனை வந்துட்டு தனி நாடாக வந்து அங்கீகரிப்போமா மாட்டோமா அப்படிங்கிறத வந்துட்டு அடுத்த வாரத்துக்குள்ள வந்துட்டு அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அப்போ அவ்வளோ ப்ரெஷர், ஏகப்பட்ட எம்பிகள் வந்துகிட்டு இவங்களுக்கு வந்துகிட்டு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காப்ல. இதன் ஆட்சி கூட கவிழ்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு எதிராக நின்றாங்கன்னா. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. மக்கள் பயங்கர ரோஷமா இருக்காப்ல. இந்த நிலைமையில வந்துகிட்டு ராமர் விட்ட ஒரே ஒரு அறிக்கை, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாப்ல. ஒன்னு 2 ஸ்டேட், அவன் நாடா இருக்கட்டும், நீ உன் நாடா இரு, வந்துகிட்டு அவங்க நாட்டை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. இல்ல நீ சொல்ற மாதிரி அது இஸ்ரேலுக்குப்பட்ட நாடுன்னா எப்படி பாரபட்சம் காமிக்க முடியும்? அந்த மக்கள் அந்த மக்களுக்கு கிடைக்கிற அதே இது வந்துகிட்டு இந்த மக்களுக்கு கிடைக்கணும்ல. அவன் பசியாலும் பட்டினியெல்லாம் வாழ்றான், இந்த சைட்ல இருக்க மக்கள் வந்துகிட்டு ஃபுல்லு தின்னு கொளுத்துட்டு இருக்காங்கன்னா அது வந்துகிட்டு பாரபட்சம், அதை வந்து ஏத்துக்க முடியாது. அப்போ ஒரு நாடு அப்படிங்கிறதுக்கு ஏத்துக்க முடியாதுன்னு வச்சா பாரு ஆப்பு. இந்த ஆப்புக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அதான் கேட்காம நீ இஸ்ரேல் தான், அது காசாவும் பாலஸ்தீனும் இஸ்ரேல் தான் நீ சொல்றேன்னா அந்த மக்கள் அதே லெவல்ல நீ நடத்தணும்ல. நீ நடத்த மாட்டீங்கன்னா அப்போ அது வந்துகிட்டு முறையற்றது, அதுக்கு சப்போர்ட்டா நிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால தான் உடனே கண்ணில் மண்ணை தூவுறதுக்காக வந்துகிட்டு இப்போ இந்த ஒரு கொடியை வந்துகிட்டு இப்போ யூஸ் பண்ணியிருக்காப்புல நெதன்யாகு. அது எந்த லெவலுக்கு போகுது, எந்த எக்ஸ்ட்ரீம்ல போய் நிக்க போகுது அப்படிங்கிறது கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். இதுக்கு மத்தியில வந்துகிட்டு பிரான்ஸ் எல்லாருமே வந்துகிட்டு ஒத்துக்கிறதுனால இப்போ பிரிட்டனும் ஒத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்காவுக்கு பெரிய கஷ்டமா போயிடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே போன வீடியோல நம்ம வந்துட்டு சொல்லிட்டோம். ஏன்னா அமெரிக்கா வந்துகிட்டு வீட்டோ யூஸ் பண்ண முடியாது, இது வந்து வீட்டோ யூஸ் பண்ற இது கிடையாது புதுசா போயிட. அப்போ வீட்டோக்கு இந்த இதுக்கு பவர் கிடையாது. அப்போ பிரிட்டனும் பிரான்ஸும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட பாலஸ்தீன் தனி நாடா அங்கீகரிச்சிடும். இதுக்கு பயந்து தான் இப்போ அமெரிக்கா என்ன சொல்றாங்க, பசியால வாடுறாங்களா, உடனே நாங்க வந்துட்டு உணவு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றோம். இவ்வளவு நாள் பட்டினியாக இருக்க, இவ்வளவு நாள் கத்தன அப்பெல்லாம் கேட்கல. இன்னைக்கு பிரிட்டனும் பிரான்ஸும் வந்துகிட்டு இஸ்ரேல் மக்கள் பட்டினியால் வாடுறாங்க, இதுதான் வந்து இஸ்ரேல் இல்ல காசா மக்கள் பட்டினியா வாடுறாங்க, அவனை வந்து பட்டினியில போட்டு இஸ்ரேல்காரன் கொண்டுட்டு இருக்கான். அப்படிங்கும்போது இஸ்ரேல்காரன் கொண்டுட்டு இருக்காங்கிறதெல்லாம் வந்துட்டு வந்து பார்க்கல. நான் சொல்ற பட்டினியால் வாடுறாங்கன்னா அப்ப நாங்க சாப்பாடு கொடுக்குறோம், இதுதான் உங்க பிரச்சனை, நான் சாப்பாடு கொடுக்குறோம், நீ ஏன் தனி நாடா வந்துகிட்டு இது பண்ற? தனி நாடா போயிட்டுனா வந்துகிட்டு இன்னைக்கு ஹமாஸ்க்கும் அவங்களுக்குலாம் வந்துகிட்டு ஒரு வளம் கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். அப்ப அவங்க சரி அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும், தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஆயிரும். எவ்வளவு சயனிச பேச்சு பார்த்துங்க. எப்படி நம்ம RSS பிஜேபி நம்ம மோடி இன்னைக்கு வந்துகிட்டு சிந்தூரை பத்தி பேசினாரோ சேம் அதே தான் பாசிச பேச்சு. இதைத்தான் நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். எப்படியோ ஒரு தீர்வு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கு. அடுத்த மாசம் நிர்ணயம். அந்த ஒரு மாசத்துக்குள்ள இவங்க என்னெல்லாம் பண்ணி கவுக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்கிறது தெரியல, பார்க்கலாம். ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது தான் ஈரான் மேல தாக்குதல் நடத்தினாப்ல. அதனால இதே லெவல்ல அடுத்த மாசம் ஈரான் மேல ஒரு தாக்குதல் நடத்தி அந்த இதை ஃபுல்லா டைவர்ட் பண்றதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோமாய் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் SJ.